அவனுக்கு குடிக்க தெரியாது, கொஞ்சமாக ஊற்று போதும். மச்சான் உங்களுக்காக காய்ச்சி வாங்கி வந்துக்கிறேன், எடுத்துங்க. காய்ச்சலடா ஸ்காட்ச். அது ஏதோ ஒன்று காய்ச்சி தானே கொடுக்குறான், குடி. என்ன சொல்கிறேன்? வா என்னடி கருப்பசாமி கோயில் உண்டியல்ல காசை போற மாதிரி போடுற? சண்டாலியும் பாசத்தால நானும் சுண்டேலியான புள்ள. ஐயா. இருப்பான கூட பெருச்சாலி மாதிரி இருந்துக்கிட்டு சுண்டலி பாடலாமா? அதெல்லாம் விடு மச்சான். எங்க 2 பேர் லவ் கதை சொல்ற, கேக்குறியா? லவ் கதையா? என் தங்கம் சரசு இருக்கல்ல, ஒரு நிமிஷம் என்ன நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். என்ன டாபர் நாய்க்கு சோறு வைக்காத மாதிரி மூஞ்சி ரியாக்ஷன் வச்சுக்கிறான். ஓகேவா? பண்ணிட்டல சொல்லமா? மத்தியானம் ஆனா கரெக்டா ஃபோன் அடிச்சிருவா. உடனே நான் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவேன். கதவு திறந்தவொடனே கபால்னு கட்டி பிடிச்சிருவேன். கிச்சன்ல ஆட்டுக்கால் சூப் வைப்பா, அங்கேயும் கட்டி பிடிச்சிக்குவேன். டைனிங் டேபிள்ல அந்த ஆட்டுக்கால் சூப்பை ஊட்டி விடுவா, அங்கேயும் கட்டி பிடிச்சிக்குவேன். இதை விட ஹைலைட் என்னன்னா, ஒரு ஆயில் மசாஜ் ஒன்று பண்ணி விடுவா பாரு, எக்ஸலண்ட். அப்படியே ஒரு குழியில போட்டு பெட்ரூம்ல நாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அப்படியே உலகத்தையே மறந்துடுவோம் மச்சான். ஐயா, நீங்க உலகத்தை மறந்து நாசமா போனது இருக்கட்டும், ஜெயிலுக்கு எதுக்கு வந்த அந்த ஏரியா கொஞ்சம் வா. ஓ பர்சனலா? வழக்கம் போல இதே மாதிரி ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு பெட்ரூம்ல படுக்கலான்னு போறோம். கருப்பா ஒரு உருவம் கத்தியோட நிக்குது. உன்னை விட திருட்டு போயிடாத. இல்ல மச்சான், கேட்டா இவளோட புருஷன்றான். பெட்ரூம்ல நான் இருக்கும்போது அவனுக்கு என்ன வேலை? என்ன பண்ற? என்ன பெரிய மனுஷனா நீ பாதிலே போற? யாரா நீ? யார் நீ? உன்னை பார்த்தா எல்லாம் சல்யூட் அடிப்பாங்க. சாக்கடை குறுப்புற உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க. கர்ப்பம் தரிச்சு அந்த காண்டாம உனக்கு மச்சினா நீ என்ன பண்ணிருக்கணும்? சத்தம் வாங்கி குடிச்சிட்டு வேலையை முடிச்சிருக்கணும் இல்லையா? கைத்தல தொங்கி உன் கதையை முடிச்சிருக்கணும். ரெண்டும் முடியலையா? சங்க கலட்டிட்டு உன் சத்தத்தை அடக்கி இருக்கணும். மானம் கெட்டவனை, மரியாதை கெட்டவனை, வாழ தகுதியற்றவனை, உனக்கெல்லாம் உயிர் ஒரு கேடா. சிப்படா மூடா. போக மாட்டியா? இப்ப போடா. எங்கேயோ போய் லென்த் டைலாக பேசிட்டு வராப்புல. அப்புறம் அவன் கையில இருக்கிற கத்திய வாங்கி அவனை சதக்குன்னு குத்தி அவன் ஆன்னு கத்தி ரத்தெல்லாம் செதறி இந்த உலகத்தை விட்டே அவனை அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் வழக்கம் போல நாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி இந்த உலகத்தையே மறந்துட்டோம்.